மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கயிறுடன் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு முதல் பரிசு வழங்கி மோசடி. சிறப்பாக விளையாடி எங்களது காளைக்கு எந்த மரியாதையும் இல்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. காளைக்கான முதல் பரிசு அறிவிப்பில் அதிகாரிகளின் உதவியோடு மோசடி நடந்துள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளதாக காளை உரிமையாளர் பேட்டி. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு சார்பில் விதிகளுக்கு உட்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. காலை 7:15 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை 11 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறந்த காளைக்கான முதல் பரிசு பெறும் காளையாக அவனியாபுரம் மந்தை விருமாண்டி பிரதர்ஸ் காளை அறிவிக்கப்பட்டு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. காளைக்கான பரிசு அறிவித்த போதே காளை உரிமையாளர் சிலர் தங்களது காளை சிறப்பாக விளையாடியதாகவும் முதல் பரிசு அறிவிப்பில் குளறுபடி உள்ளதாகவும் முறையிட்டனர். ஆனாலும் முதல் பரிசு அவனியாபுரம் மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளை உரிமையாளருக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் 7வது சுற்றில் விளையாடிய முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற காளை கயிறுடன் வாடிவாசலில் இருந்து வெளியேறி விளையாடியதாகவும் மேலும் எல்கை கோட்டையை தாண்டிய பின்னர் மீண்டும் கயிறால் இழுக்கப்பட்ட பின்னர் விதிகளை மீறி விளையாடியதற்கான வீடியோ பதிவு உள்ள நிலையில் முதல் பரிசு வழங்கிய அதிகாரிகள் மோசடி செய்துள்ளனர் என கூறியும் 3வது சுற்றில் அவனியாபுரம் ஏ.கே. கண்ணன் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையை முதல் அறிவிக்காமல் அதிகாரிகள் ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாட்டின் உரிமையாளர் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுரை அவனியாபுரம் ஏ.கே. கண்ணன் என்பவர் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையின் உரிமையாளர், எங்களது காளை 55 செகண்ட் சிறப்பாக விளையாடியது. ஆனால் தற்போது முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ள விருமாண்டி பிரதர்ஸ் காளை என்பது கயிறுடன் வாடி வாசலில் இருந்து வெளியே வந்து விளையாடியது. மேலும் எல்கையை தாண்டிய பின்னர் காளை உரிமையாளரால் கயிறை இழுத்து பின்னர் விளையாடியதாக வீடியோ பதிவு உள்ளது. ஆனால் அதிகாரிகள் வேண்டுமென்றே மோசடி செய்து எங்களது காளைகளுக்கு மரியாதை தராமல் விதியை மீறிய காளைக்கு முதல் பரிசு வழங்கியுள்ளனர். எங்களுக்கு பரிசு என்பது முக்கியமில்லை. ஆனால் இது போன்ற சிறப்பாக விளையாடிய காளைக்கான அறிவிப்பை வெளியிடாமல் விதியை மீறிய காளைக்கு பரிசு வழங்கியுள்ளனர். மேலும் எங்களது காளை களத்தில் விளையாடி கொண்டிருந்த போது வெற்றி அறிவிப்பு அறிவிக்கும் முன்பாகவே அதிகாரிகளின் சூழ்ச்சியால் மற்றொரு காளையை வாடிவாசலில் அவிழ்த்துவிட்டனர். எனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூறியுள்ளோம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்து நீதி கேட்க உள்ளோம் என தெரிவித்தனர். ஆர்டிஓட்ட போய் கேளுங்கன்றாங்க. இது தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சூழ்ச்சி முறையாக ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. சிறந்த காளைக்கு எந்த மரியாதை நல்லா விளாண்டு 57 செகண்ட் விளாண்டுருக்கு ஏகே கண்ணன். அந்த காளை கொடுக்காம கவுரோட போன காளை கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு முதல் பரிசா எங்கிட்ட கேட்டாங்க, ஏன் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கல மனு? ஏன் கவுரோட கவுரோட அரசு விதிமுறை என்னன்னா கவுரோட வந்த காளைக்கு எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது. பிடிச்சாலும் பரிசு கிடையாது, மாடு போனாலும் பரிசு கிடையாது. கவுரோட போய் கொடியை தாண்டிடுச்சு. அந்த மாட்டுக்கு முதல் பரிசா. ஏகே கண்ணன் காலை விளாண்டதுக்கு அது பரிசே கிடையாதான். எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காமல் இருக்காங்க. 57 செகண்ட் விளாண்ட காளைக்கு ஒரு மரியாதை இல்லை. அதே மாதிரி இந்த டிராக்டரை கொடுத்தது மிகப்பெரிய தக்கு. நாங்கள் டிராக்டருக்காண்டி வரல. மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணன் காலை தான். பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஒத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக எந்த இதுவுமே இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளரும் ஆடியம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினச்சோம். நாங்கள் 16ஆம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு. பாலமட்டில் கலெக்டர் ஐயாட்ட நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். பரிசுரம் பண்ணுறேன்டாங்க. இன்றைக்கி பார்த்து ஆடியம்மாட்டிலேருந்து ஒரு மனு வந்திருக்கு. அந்த மனு நாங்கள் வாங்கிட்டு நீதிமன்றத்தை ஆனாதே எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் போல். அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மூர்த்தி அண்ணன் அவர் வாட்டுக்கு இருக்கார். இது அவருக்கு இதுக்கு எந்த பிரச்சனை. இது மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க தலையிட்டு அதிகமாக இருக்குது. அதிகாரியா பிஆர்ஓவும் தெற்கு தாலுகா தான் இதுக்கு முழுக்க காரணம். ஆடியம்மா இது நல்ல முடிவு செய்கிறேன்ட்டாங்க. அவனாரத்து காலம் இல்லை, அது சின்னோடுப்பு காலை. இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க. இல்லை ஆமாம், வேறு பேரில் இங்கே அவனாரத்துக்காரங்க பேரில் அவுத்தாங்க. ஆனால் அந்த காளைக்கு முதல் பரிசுட்டாங்க. இது வரைக்கும் அந்த காலை முதல் பரிசுன்னு சொல்லி எந்த செய்தியிலையுமே எதுலையுமே பேட்டி கொடுத்ததில் அந்த பையன் பேட்டி தான் கொடுத்துருக்கேன். அந்த காலை இது வரைக்கும் எந்த செய்தியிலும் காட்ட முடியல. ஏன்னா கொடியை தாண்டி பறிச்சு நியாயம் நீதி ஒன்று இருக்குது அந்த காளைக்கு. அந்த காலை கொடியை தாண்டி போன காளைக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஆனால் கலெக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆனால் 7 மணி வரைக்கும் நடந்துச்சு. இது எந்த சந்தோஷம் நல்லா எங்களுக்கு நல்ல முடிவு. நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும். எங்கள் காலை விளாண்டு அவனே அவரை நாமிக்கி ஏகே கண்ணை மையன்
நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த காளையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட காளி இந்த காளை பாரு காளி. நீதிமன்றத்துக்கு போனால் நீதி வெல்லும் எங்களுக்கு. எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, ஆதாரம் இருக்குது, அந்த மாடோட போன வீடியோமும் எல்லாமே இருக்குது. முழு ஆதாரத்தோடு நாங்கள் கையில் வச்சுருக்கோம். நீதிமன்றம் போனால் எங்களுக்கு நீதி வெல்லும். கவுரோட போன மாட்டுக்கு வந்து எந்த மாட்டுக்குமே எதுவுமே இது கிடையாது. கவுரோட போன ஆமாம் வர்ணேரம் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தார். அங்கே இருக்கிற என் மாடு விளாண்டுக்கு இருக்க மாதம் இன்னொரு காலை அவுத்து விட்றாங்க. என் மாடு விளாண்டுக்கு இருக்கு. அந்த மாடு வெற்றி பெற்றவங்க கூட கமிட்டி அந்த வர்ணேரம் அறிவிக்கவே இல்லை. அது அறிவிக்க முன்னாடி என் காலை திறந்து விடுவாங்க. இந்த மேலே இந்த அதிகாரி சூழ்ச்சினால கதவை திறந்து இந்த மாடை உடனே அலோவ் பண்ணி இந்த மாடை விரட்டி விடுன்னு சொல்லி பல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் பேப்பர் நிறுவனம் தான் எங்களுக்கு நல்ல தீர்வு வாங்கி கொடுக்கணும். நீதிமன்றத்துக்கு உறுதியாக போகிறோம். ரொம்ப நன்றிண்ணே.